பாரதிய ஜனதாவைச் சேர்ந்த முதுபெரும் அரசியல் தலைவர்களில் ஒருவரும் நாகாலாந்து மாநில ஆளுநருமான இல கணேசன் காலமானார். அவருக்கு வயது 80. சில தினங்களுக்கு முன்பு டி நகர் இல்லத்தில் இருந்தபோது இரத்த சர்க்கரை அளவு அதிகமாகி மயங்கி விழுந்ததில் தலையில் பலத்த காயமடைந்த இல கணேசன் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தீவிர சிகிச்சையில் அளிக்கப்பட்டு வந்த நிலையில் இன்று மாலை அவரது உயிர் பிரிந்தது. தஞ்சையில் 1945ஆம் ஆண்டு பிறந்த இல கணேசன் இளம் வயதில் RSS இயக்கத்தில் இணைந்து பணியாற்றியவர். திருமணம் செய்து கொள்ளாமல் முழுநேர இயக்கப் பணிகளை செய்து வந்த இவர் பின்னர் பாரதிய ஜனதாவில் இணைந்தார். அக்கட்சியில் தேசிய செயலாளர், தேசிய துணைத் தலைவர், தமிழக மாநில தலைவர் உள்ளிட்ட பல பொறுப்புகளை வகித்தார். 2009 மற்றும் 2014ஆம் ஆண்டுகளில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தல்களில் தென் சென்னை தொகுதியில் போட்டியிட்டுள்ளார். மத்திய பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். 2021ஆம் ஆண்டு மணிப்பூர் ஆளுநராக நியமிக்கப்பட்டு பின்னர் 2023ஆம் ஆண்டு முதல் நாகாலாந்து ஆளுநராக பணியாற்றி வந்தார். முதுபெரும் அரசியல் தலைவர் இல கணேசன் மறைவுக்கு பிரதமர், முதலமைச்சர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இல கணேசன் மறைவுக்கு பிரதமர் வெளியிட்டிருக்கும் இரங்கல் பதிவில் தமிழ்நாட்டில் பாஜகவின் வளர்ச்சிக்கு கடுமையாக உழைத்தவர் என புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். நாட்டின் முன்னேற்றத்திற்காக உழைப்பு நல்கிய இல கணேசன் தேசபக்தராக என்றென்றும் நினைவு கூறப்படுவார் என்றும் தெரிவித்துள்ளார். மறைந்த நாகாலாந்து ஆளுநர் இல கணேசன் உடலுக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தினார். மறைந்த மூத்த அரசியல் தலைவரும் நாகாலாந்து மாநில ஆளுநருமான இல கணேசனின் உடல் டி நகரில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இல கணேசன் உடலுக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். முதல்வருடன் அமைச்சர்கள் KN நேரு, மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோரும் சென்று அஞ்சலி செலுத்தினர். முன்னதாக இல கணேசன் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து முதல்வர் ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதில் மாற்றுக் கொள்கைகள் கொண்ட இயக்கங்களின் தலைவர்களுடன் நட்பு பாராட்டியவர், அரசியல் நாகரிகத்தை பேணி காத்தவர் தலைவர் என புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். உடல்நலம் குன்றி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த இல கணேசன் முழு நலம் பெற்று மீண்டு வருவார் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் அவரது மறைவு வேதனை அளிப்பதாக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இல கணேசன் மறைவுக்கு ஆளுநர் ரவி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். சென்னை டி நகரில் இல்லத்திற்கு ஆளுநர் RN ரவி நேரில் சென்று இல கணேசன் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். முன்னதாக அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் குறிப்பில் தன்னலமற்ற சேவைகளுக்காகவும் மக்கள் நலனுக்காகவும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் இல கணேசன் என்று குறிப்பிட்டுள்ளார். அனைவரிடமும் அன்போடும் பாசத்தோடும் பழகக்கூடிய இல கணேசன் பல்வேறு பதவிகளில் பணியாற்றிய பெருமைக்குரியவர் என்று அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். கண்ணியமான அணுகுமுறையும் தமிழிலும் ஆங்கிலத்திலும் அழகாக உரையாற்றும் ஆற்றலும் பெற்றிருந்தவர் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். இதேபோல் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் உள்ளிட்டோர் இல கணேசன் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர். போதிய அனுபவம் இல்லாதவர்களே ஆளுநராக பொறுப்பேற்பதாகவும், ஆனால் சில காலங்களுக்கு பிறகு நிபுணராகி விடுவதாகவும் என்று மறைந்த நாகாலாந்து மாநில ஆளுநர் இல கணேசன் புதிய தலைமுறைக்கு கடந்த ஆண்டு அளித்த பிரத்யேக பேட்டியில் கூறியிருந்தார். அந்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். பொறுப்பு என்பது குறித்து எந்த அனுபவம் இல்லாத எவருமே தான் ஆளுநராக பொறுப்பேற்கிறார்கள். ஆனால் ஆளுநராக பொறுப்பேற்ற பிறகு மிகச் சில நேரத்தில் அவருக்கு உதவி செய்வதற்காக என்று ஒரு பெரிய குழுவே இருக்கிறது. குறிப்பாக ஆலோசகர்கள், உதவியாளர்கள். ஆக துவக்கத்தில் வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்கிறதில் சில தயக்கங்கள் இருக்கலாமே ஒழிய, சிறிது நேரத்திற்கு பிறகு ஒரு ஆளுநருக்கு தான் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற விவரம் நன்கு தெரிந்து நிபுணராக ஆகிவிடுவார். நான் ஏற்கனவே மணிப்பூரில் ஆளுநராக இருந்து வந்த காரணத்தால் அந்த அனுபவத்தின் அடிப்படையில் நாகாலாந்தில் ஆளுநராக இங்கு பொறுப்பேற்று பணிபுரிவது என்பது எனக்கு ஒன்றும் பெரிதாக கஷ்டமாக ஒன்றுமில்லை, மிகச் சுலபமாக சகஜமாக தெரிகிறது. இடையில ஒரு 4 மாத காலம் மேற்கு வங்கத்தினுடைய ஆளுநராகவும் நான் இருந்திருக்கிறேன். அது ஒரு பொறுப்பு. அதனால அது அதிகமாக பெரிதாக சொல்ல முடியாது. மற்றபடி இந்த மணிப்பூர் அனுபவம் நாகாலாந்தில் மிக அதிகமாக கை கொடுக்கிறது.